வணக்கம். மைகாபி அபிராமி. இன்னைக்கு நாம பிராத்தமிக்ல கத்தியல பிராந்திய பாசாமே அர்த்தலிக்கியே அதுல ஒவ்வொரு லெசனா பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேங்களா? பாட் ஏக் பேஷவர்னா தொழிலாளின்னு அர்த்தம். இப்போ நமக்கு இங்க ஹிந்தி வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று நம்ம இங்கிலீஷ்ல எழுதலாம், இல்லை தமிழ்ல எழுதலாம். நீங்க படிக்கும்போது இது ரெண்டையுமே ரீட் பண்ணி பழகிக்கோங்க. அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாங்குவேஜ் கத்துக்கும் போது வெக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப யூஸா இருக்கும். ஓகேங்களா? அனாஜ். இப்போ ரீட் பண்ணும்போது ஸ்பெல்லோட மெதுவா ரீட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு நல்லா அந்த ரீடிங் கைதும் வரும். அனாஜ் கிரைன் தானியம். ஹரித்னா டுபை வாங்குதல். ஆபூஷன் ஜுவல் நகை. பைதா கர்னா ப்ரொடியூஸ் உற்பத்தி செய்தல். மக்கான் பில்டிங் கட்டிடம். இப்போ நான் சொல்றேன், பின்னாடியும் நீங்களும் சேர்ந்து ரீட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ரீட் பண்ண தான் அந்த வெக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகி நமக்கு ரீடிங் வந்துடும். ரீடிங் நல்லா வந்துச்சுன்னா அந்த லெட்டர் பேட்டர்ன் எல்லாமே நமக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, கம். அனாஜ் கிரைன் தானியம். இது நெடில். பாருங்க, நெடில் போடும்போது நம்ம லெட்டர் எழுதி அதுக்கப்புறம் இந்த மாத்ராஸ் போடணும். பாத்தீங்களா? நான் நெடில். இப்போ நம்ம மெதுவா ரீட் பண்ணா அந்த ரீட் பண்ணும் போதே நமக்கு அந்த லிக்கித் பாசா எழுதும் போது ஈஸியா இருக்கும். எழுதும் போது ஸ்பெல் மிஸ்டேக் வராது. டு பை வாங்குதல். ஆபூஷன் ஜுவல் நகை. பைதா கர்னா டு ப்ரொடியூஸ். மக்கான் பில்டிங் கட்டிடம். நீங்க எந்த இதுல லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றீங்களோ அதுதான் இங்கிலீஷ் இதுல எழுதணும். நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் எழுதுனீங்கன்னா இங்க இங்கிலீஷ் எழுதுங்க, தமிழ்ல எழுதுனீங்கன்னா தமிழ் எழுதுங்க. இது அதாவது நம்ம ஏதாவது ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் ஆர் இங்கிலீஷ்ல தான் எழுத முடியும். ஓகேங்களா? தன்யவாத். தொடர்ந்து இது பண்ணுங்க, எழுதி பாருங்க. இந்த இது கேட்கும் போது நீங்க நோட் எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது அதை எழுதி பாருங்க. பார்க்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஹியரிங் கேட்டுட்டே எழுதும்போது நமக்கு ரெண்டும் சேம் டைம்ல இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? தன்யவாத்.